பசுமை டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் வேட்டுவபாளையம் கிராமத்தில் விசாலாட்சி அக்கா தோட்டத்தில் இருக்கவங்க. இவங்க வந்து நம்ம இயற்கை சந்தையில் இயற்கை விவசாயியாக இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். விசாலாட்சிங்க, திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் வேட்டுவபாளையம் கிராமத்தில் நம்ம தோட்டம் இருக்குதுங்க. நம்ம வந்துட்டு 8 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். முறையாக இயற்கை விவசாயத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த காட்டு தோட்டத்தில் வந்து களைக்கொல்லி எதுவுமே அடிச்சதில்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி மருந்தடித்து காய்கறி போட்டிருந்தோம். அப்போ வந்து மருந்தடித்து காய்கறி போட்டுட்டு பசங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது என்னங்கம்மா மருந்தடிச்சு காய்கறி பண்ணுறாங்களா, காய்கறி இப்படி தான் கொடுப்போமா அப்படின்னா, ஆமாம் அப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லும்போது வேண்டாம், இனிமேல் வந்துட்டு நம்ம மருந்தடிக்காமல் காய்கறி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வீட்டுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் கொஞ்சமாக சுற்றி வர இருக்கிறவங்களுக்கு மட்டும் அதிகப்படுத்தி கொடுக்க ஆரம்பித்தோம். இப்போ வந்துட்டு சந்தைக்கு நம்ம இயற்கை சந்தை வர்றதுனால அதிகப்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். சரி, உங்கள் ஃபார்மில் என்னென்ன பயிர்கள் பண்ணியிருக்கீங்கன்றதை அப்படி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிராப் எப்பவுமே பண்ணுறது இல்லைங்க. சரி, ஒரு வெள்ளாமுக்குள்ளே வந்துட்டு கிட்டத்தட்ட 3 கிராப் அந்த மாதிரி தான் பண்ணுறோம். இப்போ வெங்காயம் வச்சுருக்கோம், வெங்காயக்குள்ளே கீரை அறுவடை பண்ணியாச்சு, இன்னுமே கீரை இருக்குது. வெங்காயம் எடுத்து முடிக்கிறோது உங்களுக்கு மிளகா வர ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட 6 மாதம் அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் வெங்காயத்துக்குள்ளே அவரை, தக்காளி, வெண்டை, கத்திரி, மிளகா எல்லாமே சேர்ந்து வெங்காயத்துக்குள்ளே வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் வந்துட்டு அறுவடை சமயத்தில் இருக்குங்க. மிளகா வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸ்டார்ட் ஆகுது. இனிமேல் தான் அறுவடை செய்கிறது, பிஞ்சும் பூவுமா இருக்குது. பார்த்திங்கன்னா உரங்கள் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் கொடுக்கறதில்ல. ஜீவாமிர்தம், பஞ்சகாவியம், அப்புறம் மீன் அமிலம், பத்திலை கசாயம், இந்த மாதிரி தான் உரங்கள் கொடுக்குறோம். குப்பை, கடல புண்ணாக்கு மெயினாக கொடுக்குறது வந்து கடல புண்ணாக்கும் உரம் தான், இதுதான் கொடுக்குறோம். குப்பை தான் கொடுக்குறோம். நாட்டு மாடு வச்சுருக்கோம், நாட்டு மாட்டு சாணி மக்கு குப்பை தான் அதிகமாக கொடுக்குறோம். ஸோ அதுவே போதுமானதாக இருக்குது. அதுவே வந்து நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே கிராப் எல்லாமே வந்திருக்கு. காலிஃப்ளவர் எல்லாமே போட்டிருக்கோம். சரி, காலிஃப்ளவருமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்திருக்கு. ஸோ சந்தைக்கு வர்றதுனால என்னன்னா நிறைய அதிகப்படியான பொருள் வந்து உற்பத்தி செய்யறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஏன்னா அதிகப்படியாக கேட்குறாங்க, வெரைட்டியாக கேட்குறாங்க. அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா வெரைட்டியை விளைய வைக்கணும், அதிகப்படியாக கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தர் வந்துட்டு ஒன்று கேட்டுகிட்டே போகும்போது ஒன்று அதிகப்படிச்சு பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பண்ணை தான். இப்போது விவசாயத்து கூட வந்துட்டு ஆடு, மாடு, கோழி, தேன் பண்ணி. மாடுகள் வந்து நாடு மாடு மட்டும்தான் இருக்கு. இல்லை, நாட்டு மாடு, இது செவல மாடு வச்சுருக்கோம். நாம் வந்து மருந்து அடிக்காதனால இன்னொரு ப்ளஸ் என்னங்கன்னா, கீரை வந்து நம்மளுக்கு கடையற்கீரை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து நம்ம பண்ணைக்கீரையும் தொய்யக்கீரையும் வந்துட்டு மக்கள்கிட்ட அதிக வரவேற்பு இருக்குது. வாரம் வந்துட்டு குறைஞ்சது வச்சு 40 கட்டு வாரம் போது பத்துறதில்லை. வாரம் 40 கட்டு சந்தைக்கு பத்துறதில்லை. அது வந்துட்டு நம்ம மருந்தடிக்காமல் இருந்தால் மட்டும்தான் அந்த கீரை வந்து சரி. இப்போ எல்லா தோட்டலையும் மருந்தடிச்சனால அந்த கீரையை அழிஞ்சிருச்சு. இப்போ நம்மகிட்ட வந்து விதை கேட்டுட்டு இருக்காங்க. விதை போட்டுமே வந்துட்டு தங்கவேல் ஐயா சொன்னாங்க, இது விதை போட்டுமே நாங்கள் ட்ரை பண்ணோம், வரதில்லைன்ட்டாங்க. மானாவாரியாக வந்தால் மட்டும்தான் உண்டு. நம்மகிட்ட இப்போ வரைக்கும் 12 சந்தை போயாச்சு, 12 சந்தைக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ கள்ளக்காட்டில் பிடிங்கிட்டு இருந்தோம். கள்ளக்காடு முடிஞ்சோன்னு இப்போ வெங்காய காட்டில் வந்துருச்சு. இன்னும் வெங்காய காட்டில் முடியல. இப்போ முடிஞ்சோன்னே இப்போ காடு உழவு ஓட்டுற காட்டில் வந்துடும். நெக்ஸ்ட் சந்தைக்கு வந்துட்டே தான் இருக்கும், கண்டினியூ வரும். இந்த காட்டுக்குள்ள எல்லாமே விதைக்காக விட்டுருக்கு, நிறைய விதைக்காக வந்துட்டு கீரை, தொய்யக்கீரை, பண்ணைக்கீரை நிறைய விதைக்காக விட்டுருக்கோம். ஸோ வந்து கண்டினியூ வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அது ஒரு ப்ளஸ். அதே மாதிரி சிறுகீரை வந்து நாட்டு சிறுகீரை, இந்த சிகப்பு தண்டோடு இருக்கும். இது நாட்டு சிறுகீரை விதைக்காக தான் விட்டுருக்கோம், நிறைய விதை வரும். இதுதான் வந்து சிகப்பு தண்டு நாட்டு சிறுகீரை. இது தானாக வந்தது தான், நம்ம இதுக்கு விதையோ எதுவுமோ போடல. அதே மாதிரி தான் பண்ணைக்கீரையும் தொய்யக்கீரையும். இது வந்து தொய்யரக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம கடைஞ்சி சாப்பிட்டுட்டு இருந்தோம். களி கூட நம்ம கீரை கடைசியில் தான் அதிகமாக சாப்பிடுவோம். அப்போ வந்துட்டு இதெல்லாம் இப்போ வந்துட்டு எல்லா தோட்டத்துலையும் வந்துட்டு களை அடிக்கிறதுனால நிறைய பேர் தோட்டத்தில் இன்றைக்கி ஆர்கானிக் பண்ணுறவங்களே வந்துட்டு இது பண்ணிவிட்டு இன்ஆர்கானிக் பண்ணிவிட்டு களைக்கொல்லி அடிச்சுட்டு ஆர்கானிக்குள்ளே வந்தவங்க கிட்டே இந்த கீரை இல்லை. இப்போ சந்தையில் நம்ம கிட்ட மட்டும் இந்த கீரை வந்து நல்லா போயிட்டுருக்கு. வாரம் வந்துட்டு நம்ம வாரம் இந்த சந்தைக்கு வர்றாங்க, கடையற்கீரை இருக்காங்களான்னு கேட்டு தான் வருவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா இதாக போயிட்டுருக்கு. இந்த 3 கீரையும் வந்துட்டு நம்ம நார்மலாகவே வர்றதான், நம்ம வந்து விதைக்கிறதோ எதுவுமே இல்லைங்க. இப்போ கத்திரியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டு வந்து 50 நாள் தான் ஆச்சு, காய் வர ஆரம்பிச்சாச்சு. 50 நாள் தான் ஆச்சு, காய் வர ஆரம்பிச்சாச்சு. உங்களுக்கு அவரை பார்த்தீங்கன்னா தெரியும், போட்டு 50 நாள் தான், 50 நாள் கூட 40 நாள் தான் ஆச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உருவாக்குறதெல்லாம் எப்படி இது பண்ணிக்கிறீங்க? என்னங்க நாற்றெல்லாம் வந்து பண்ணையில் இதில் தான் நாற்று நாங்களே போடுறோம் இப்போ. சரி, ஏன்னா வந்துட்டு அதில் மருந்தடிச்சு வருதுன்னு சொல்லிட்டு நாற்று வந்து இப்போ நாங்களே சந்தை வந்ததுனால ரொம்ப பெனிஃபிட்டுங்க. இப்போ என்ன இடுபொருட்கள் ஷேர் பண்ணிக்கிறது, விதையெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறது, மற்றபடி இந்த மாதிரி நாற்றுகள் ஷேர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே பரிமாறிக்கிறது வந்துட்டு சந்தைக்கு வந்ததுனால மட்டும்தான் முடியும். இப்போ சந்தையில் 10 பேர் இருக்கிறோம்னா 10 பேருமே வந்துட்டு நிறைய பரிமாற்றங்கள் நிறைய நடக்குது. சந்தையில் நிறைய கஸ்டமர் சந்திக்கிறோம், அவங்ககிட்ட புதுசாக பேசுகிறோம், புதுசாக கேட்குறோம். அவங்க விருப்பப்படி நிறைய வந்து நாங்கள் பண்ணி கொடுக்க முடியுது. அப்போ வந்து நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்ட் வருது, நிறைய பண்ணுறாங்க, நிறைய கேட்குறாங்க, நம்மளும் வந்து நிறைய பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் நம்மளுக்கு அதிகமாக வருது. இதெல்லாம் வந்துட்டு காலிஃப்ளவர் நம்ம மருந்தடிச்சா கூட இந்த மாதிரி காலிஃப்ளவர் வருமானு தெரியல. இப்போ போட்டு 40 நாள் ஆச்சு, 90 நாள் கிராப்புங்க. இது வந்து வாழைக்குள் கூட பயிரை கொத்தமல்லி தான் போட்டிருக்கோம். கொத்தமல்லி, செங்கீரை, சிறுகீரை, இந்த பீட்ரூட் கீரை,
பாலக்கு, சுக்குட்டி கீரை 5 வகையான கீரை போடுங்க. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் விதைச்சிருக்குது. இது வந்து இப்போ தான் முளைச்சிருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு அடுத்த வாரம் அறுவடைக்கு தயாராக இருக்குது செங்கீரை. அது வந்து பீட்ரூட் கீரை அறுவடைக்கு தயாராக இருக்குது. இது வந்து வெந்தயக்கீரை போட்டோம். குப்பை கம்மியாக போடணுமாமா. குப்பை அதிகமாக போட்டதுனால வாட்டம் கொடுத்துருச்சு. ஆமாம், குப்பை கம்மியாக போடணுமாமா. அது தெரியாமல் போட்டேன். அதனால் அப்பா தண்ணியை கட்ட வேண்டாங்கப்பா, பூரா களைச்செடி வந்துருச்சுங்க, வெட்டிடலான்ட்டு விட்டுட்டோம். அங்கே வந்து புதினாவும் சுக்குட்டியும் போட்டிருக்கேன். ஸோ சுக்குட்டி அறுவடை ஆகிட்டு இருக்குது, புதினா இப்போ தான் தளைஞ்சிட்டு இருக்குது. அங்கே போட்டிருக்கிறது வந்து மூக்குத்தி அவரை, காய்கறி எல்லாமே போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு நாட்டு பீக்கிங்காய் வந்து எப்பவுமே அது தானாகவே முளைச்சிருச்சு. இந்த டைம் நான் போடவே இல்லை, எல்லாம் முளைச்சது மட்டும் எடுத்து விட்டுருக்கோம். இது வந்து சுக்குட்டி, பாலக்கு, அதெல்லாம் கொத்தமல்லி போட்டிருக்கோம். அதில் வந்துட்டு காலிஃப்ளவர் நாற்று ஊனியிருக்கோம். ஸோ கீரை வகைகள் வந்து அதிகப்படுத்துறதுக்கு நம்ம இயற்கை சந்தை தான் மெயின் ரீசன். ஏன்னா இப்போ நல்லா வரவேற்பு, கீரைக்கு அதிகமான வரவேற்பு இருக்கிறதுனால நம்ம அதிகமாக போட்டுட்ருக்கோம். கொத்தமல்லி, கீரைகள் ஐட்டங்கள் எல்லாம். பன்னீர் திராட்சை கொடி 3 வருஷம் ஆச்சுங்க வச்சு. இந்த காய் பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. இதான் இங்கே நிறைய இருக்குது பாருங்கள், இங்கெல்லாம் நிறைய இருக்குது. இருங்க ஒரு கொத்து பொடிக்கலாம். வீட்டு யூஸுக்காக வெட்டி வேர் வச்சுருக்கோம். இன்னொன்று வேலுச்சாமி என்ன தோட்டத்தில் தண்டுக்கார மரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்ங்க. அங்கே நிறைய இருந்துச்சுங்களா, ஸோ அதில் ஒரு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சு சரி வளர்த்திக்கலாம் அப்படிங்கிறக்காக வச்சு வளர்த்திட்ருக்கோம். தேன் பெட்டி வச்சுருக்கேங்க. எதுக்குன்னா அதிகப்படியான உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு மட்டும்தான். தேன் பூச்சி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. இப்போ பூக்கள் கொஞ்சம் கம்மி, நட்டிக்கு கொஞ்சம் தேன் கம்மியாக இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. பூக்கள் அதிகப்படியான இருக்கிற சீசனில் பார்த்திங்கன்னா தேன் அதிகமாகவே கிடைக்குது. இப்போ தேன் பாக்ஸில் 2 பாக்ஸ் தான் வச்சுருக்கேங்க அளவா. இப்போ தேன் பாக்ஸ் வைக்கிறனால என்ன பயன் பார்த்திங்கன்னா மகரந்த சேர்க்கை அதிகமாக இருக்கிறனால பூக்கள், நீங்கள் தென்னை மரத்தை பார்த்திங்கன்னா தெரியும் தேங்காய் எவ்வளோ வந்துட்டு அதிகமாக இருக்குது. இந்த மரத்தில் பாருங்கள், உங்களுக்கு நேர் பின்னாடி இருக்கிற மரத்தை பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து காடு வந்து அடுத்த இதுக்கு வந்துட்டு அருகு குறைக்கிறதுக்காக கோடை உழவு போட்டு வச்சுருக்கோம். அருகு வந்து இது எல்லாம் பொறுக்கணும். இந்த காடு வாங்க, இந்த காடுலாம் சுத்தம் பண்ணி போட்டிருக்கு. இங்கே வாங்க. ஆமாம், கோடைக்கால உழவு மாதிரி பெரிய கலப்பை போட்டு அருகு கம்மி பண்ணுறதுக்காக அடுத்த காய்கறி கிராப்புக்காக வந்து உழவோட்டி காய் போட்டிருக்கோம். இது வந்து அடுத்த காய்கறிக்கு ரெடி ஆகிடுச்சு காடு. இப்போ நாட்டு மாடும் வச்சுருக்கோம். தொழு உரம் ஃபுல்லுமே தோட்டத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம், வெளியில் யாருக்கும் தர்றது இல்லைங்க. நம்ம தோட்டத்துக்கு கீரைகள் காய்கறிகளுக்கு தான் அதிகப்படியாக பயன்படுத்தும் போது மட்டும்தான் நம்ம வாழை நல்லா கொண்டு வர முடியுது. மாடு இடிக்கிறதா, நம்மளை தொந்தரவா அதெல்லாம் கிடையாது. ரொம்ப இந்தமான மாடு தான். இப்போ உள்ளே வந்து உயிர்வேலி போட்டு பழங்க மரங்கள் நட்டுருக்குறோம். கொய்யாப்பழம், கொழுமிச்சை, சந்தைக்கு கொண்டு வர நாட்டு கொய்யாப்பழத்துக்கு வந்துட்டு ஆதரவு அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா சிறு காயாக தான் இருக்கும், பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாப்பிடுங்க. சிறு காய் தான், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நாட்டுக்காய் தான் நிறையா பிடிக்குது, அதான் பெனிஃபிட்டே. மாட்டு வண்டி வந்து தாத்தா காலத்துலேருந்து அப்படியே வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா மாமனார் வச்சுருந்தாங்க, அப்புறம் வீட்டுக்காரர் வந்து நல்லா பார்த்துட்ருக்காங்க. மாட்டு வண்டி வந்து பெயிண்ட் அடித்து நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காலை வச்சு கூட ஓட்டிகிட்டு இருந்தோம். பட் இப்போது முடியாத, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமனதுக்கப்புறம் காலை 2 கொடுத்துட்டோம். வண்டியிலேருந்து கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆனதுனால திருப்பியும் மாடு காலை வச்சு ஓட்டுற ஐடியா இருக்குது. ஸோ பசங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. 2 பசங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. காளை மாடு, ரேக்லா ரேஸு, இயற்கை விவசாயம், இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, 2 பசங்களுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ அதனால் மாட்டு வண்டியில் பாதுகாப்பாக பண்ணி வச்சுருக்கோம். கணவர், அப்பா, அம்மா, பசங்க எல்லாருமே சப்போர்ட் தான். இருந்தாலும் அதிகப்படியான ஒத்துழைப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா அப்பா மட்டும்தான். அப்பாவுக்கு 70 வயசு ஆச்சு. இன்னும் வந்துட்டு பாத்தி பிடிக்கிறது, களை வெட்டுறது, ஆடு மாடு எல்லாத்துலேயும் வந்து அப்பா தான் சப்போர்ட். அப்பா வந்து வாய் பேச மாட்டாங்க, காது கேட்காது. இருந்தாலும் வந்து அப்பா வந்து 100க்கு 100% ஒத்துழைப்பு கொடுக்குறது வந்து அப்பா தான். அப்பா இல்லைன்னா இயற்கை விவசாயத்தில் வந்து நம்ம வந்து நிலச்சிருக்கிறதுங்கிற ஒரு சந்தேகமான விஷயம். அந்தளவுக்கு வந்து அப்பாவுடைய ஒத்துழைப்பு அதிகம். மாட்டு கோமயம் சேகரிப்புக்காக இந்த தொட்டி கட்டியிருக்குங்க. அங்கே உள்ள வந்து கட்டுத்தாரிலேருந்து கட்டினா அங்கேருந்து பைப் வழியாக இங்கே வந்து சேமிச்சிரு, இங்கேருந்து அங்கே எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து மீன் அமிலம், நாட்டு மாட்டு கோமயம், பத்திலை கசாயம், ஜீவாமிர்தம் வந்து தேவைப்படும் போது மட்டும் போட்டுக்குவோம். பஞ்சகாவியம் மட்டும் போட்டு வச்சுக்கிறது. இது எல்லாமே வந்துட்டு உரங்கள் கொடுக்கறதுக்காக நம்ம சேர்த்து வச்சுக்கிறது. சயோனா பாக்டீரியா, இது வந்து வெயில் தான் வைக்கணும். இது வந்து SVK அக்ரோஃபார்ம் நம்பியூர்கார் லோகனா அவங்க தான் கொடுத்தாங்க. அதுலேருந்து நம்ம டெவலப் பண்ணி மற்ற எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கல்லை விற்பனைக்கு இல்லைங்க, வீட்டு தேவைக்கு மட்டும்தான் போட்டுட்ருக்குதுங்க. வந்து எப்பவுமே வருஷத்தில் 2 தடவை போடுவோங்க. 2 சீசனுக்கு போடுவோங்க. வீட்டு தேவைக்கு எண்ணெய் ஆட்டிக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கிறது. கொடி வந்து ஆட்டுக்கு, கொடியும் புண்ணாக்கும் ஆட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். எண்ணெய் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. சந்தையில், நம்ம இயற்கை சந்தையில் வந்து எண்ணெய், கடலைப்பருப்பு, கடலை லட்டு இதெல்லாம் வந்து அதிகமாக வரவேற்பு இருக்குது. அதனால் இன்னும் அதிகம் பண்ணலான்னு யோசனை பண்ணிகிட்ருக்கோம். இந்த கடலைக்காட்டில் ஒயிட் கலர் நூல் மாதிரி கட்டியிருக்கீங்களே, இது எதுக்காக கட்டியிருக்கீங்க?
மயில் அதிகமான தொல்லைங்க. அதுக்காக இதை கட்டினா மேலே பறந்து போகாமல் இருக்கும், கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுது. உள்ளே அதிகமாக வரதில்லை, பயந்துக்குது. காற்றுக்கு வந்து அசையும் ஆடும்போது ஸோ கொஞ்சம் பயத்தினால் உள்ளே வரதில்லை. இன்னும் கடலக்காய் கொஞ்சம் காப்பாற்ற முடியறதில்ல, காய் ஊறும்போது வந்து பறச்சு சாப்பிடுது. மீனவில் அடித்தா கொஞ்சம் அந்த ஸ்மெல்லுக்கு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிக்குது, கொஞ்சம் அதிகப்படியாக வர்றது இல்லைங்க. இதுவும் ஒரு கண்ட்ரோல், அதுவும் ஒரு கண்ட்ரோல். ரெண்டும் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கடலக்காய் எடுத்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் மயில் தொல்லை அதிகமாக இருக்கிறனால இந்த ஏற்பாடுங்க. இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம லோக்கல் மார்க்கெட் பண்ணுறக்கெல்லாம் வந்துட்டு ஐந்தனை வேலுச்சாமி அண்ணா வந்துட்டு ஐடியா கொடுத்தாரு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு இயற்கை விவசாயத்துக்குள்ளே வந்துட்டு எதுவும் பண்ண தெரியல, நோய் தாக்குதல் அதிகமாக இருந்துச்சு, மற்ற இதெல்லாம் அதிகமாக இருந்தப்போ நம்பியூர் SVK அக்ரோ ஃபார்ம்ஸ் அவங்க லோகநாத் அண்ணா வந்துட்டு நல்லா டீச் பண்ணாங்க. அவங்க வழிமுறையில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு 5 வருஷமாக அவங்க வழிகாட்டுதல்படி தான் நம்ம விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம், இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். சதீஷ் அண்ணா ஒரு 5 இயர்ஸாக நம்மளுக்கு பழக்கம். அவங்க வந்து தான் அந்த விற்பனைக்கு இதெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் சந்தைக்கு வர்றதுக்கு காரணமும் சதீஷ் அண்ணா தான். இயற்கை சந்தைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உள்ளூரில் ஒரு கஸ்டமர் பேஸ் வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு வந்து நிறைய கொடுத்துட்டு இருந்தீங்க. ஆமாங்க, எல்லா கீரை காய்கறி எல்லாமே போட்டுருவோம். எந்த ஒரு கீரையோ காய்கறியோ பேலன்ஸ் இருக்காது, எல்லாமே நம்மகிட்ட வெரைட்டியாக கிடைக்கிறதுனால உள்ளூர் சந்தை லோக்கல் மார்க்கெட் நிறையவே வச்சிருந்தோம். இப்போ சந்தைக்கு வரதுனால உள்ளூர் மார்க்கெட் நம்ம குறைச்சிக்க முடியாது, சந்தைக்கு அதிகப்படுத்திட்டோம். சந்தைக்கு அதிகப்படுத்தி நம்ம சந்தைக்கு நிறைய காய்கறி கொடுத்துட்டு இன்னும் அனுப்பூர் வலயத்தில் அதிகம் கேட்டதுனால, திருப்பூர் இப்போ நிறைய கஸ்டமர் கேட்டதுனால அனுப்பூர் வலய சந்தை ஓப்பன் பண்ணலான்ட்டு செங்கப்பள்ளியில் ஒரு கோபால்னு ஒரு தம்பியும் நம்பியூர் SVK லோகநாத் அண்ணாவும் சேர்ந்து அங்கேயும் சந்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழிகாட்டுதலோட அங்கேயும் சந்தை ஸ்டார்ட் பண்ணுது. இங்கே சதீஷ் வந்து இங்கே 2 சந்தையும் பார்த்துக்கறனால அவங்க கூட நம்ம சப்போர்ட் பண்ணி நல்லா கொண்டு போயிட்டுருக்கோம். வெங்காயம், வரமிளகாய், பருப்பு வகைகள்லாம் வந்துட்டுங்க கொரியர் மூலயமா அனுப்பி வைப்போங்க. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஒவ்வொரு பொருளும் ஒரு தக்காளி செடியோ இல்லை காய்கறியோ காலையில் பறிச்சுட்டு வந்து வீட்டில் சமைக்கும் போது இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கண்டிப்பாக ஒரு 1,00,000 ரூபா கொடுத்தா கூட கண்டிப்பாக கிடைக்காது. அவ்வளோ ஒரு மனநிறைவான ஒரு இது. தோட்டத்தில் ஒரு பழம் பொறிச்சு சாப்பிடுவோம், பசின்னு வந்துட்டா வந்து நம்ம பசியோடு இருக்க மாட்டோம். ஏன்னா தோட்டத்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து காய்கறி பழங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஏதாவது நம்ம செய்யணும்னு நினச்சா அப்போவே தோட்டத்துக்குள்ளே வரலாம், நம்ம பொறிக்கலாம், உடனே சமைக்கலாம். அந்த மாதிரி நம்ம பழங்காலத்து தாத்தா பாட்டி முறைக்கே நம்ம போய்க்கலாம். அப்போ வந்து நம்ம உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், நம்ம மனசு ஹாப்பியாக இருக்கும். பொருளாதார தட்டுப்பாடுங்கிறது நீங்கள் இயற்கை விவசாயத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம வீட்டு தேவைகள் பூர்த்தியாகிற அளவுக்கும் நம்ம இந்த மாதிரி சந்தை பக்கத்தில் நம்ம வந்து நுகர்வோர்கள் வச்சுட்டோம்னாவே, லோக்கல் மார்க்கெட் அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னாவே நம்மளுக்கு வந்து இடைத்தரகர்கள் இல்லாத நம்மளுக்கு வருமானம் வரும்போது கண்டிப்பாக பூர்த்தி செய்கிற அளவுக்கு தான் வருமானம் வருது. நம்ம முழு இயற்கை விவசாயத்துக்கு இளைஞர்கள் வரணும். அதே மாதிரி வீட்டு தேவைக்கு வந்துட்டு பெண்கள் அதிகமாக வரணும்னு நான் நிறைய எதிர்பார்க்குறேன். ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக விஷத்தன்மை இருக்குது, ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னா கூட நம்ம கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். அப்படி இருக்கிற போது காய்கறிகள் பழங்கள் வெளியில் வாங்குகிற ஸ்நாக்ஸ் முதல் கொண்டு நிறையா வந்துட்டு கெமிக்கல் தான் போட்டு வருது. பெண்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே கண்டிப்பாக இயற்கை விவசாயத்துக்குள்ளே வந்துடுவீங்க. வீட்டில் அதிகப்படியாக அதில் விளைஞ்சதை மதிப்பு கூட்டி நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தாவே நல்லா ஆரோக்கியமாக வளருவாங்க. நம்ம வெளியில் வாங்கி கொடுத்து தான் வந்துட்டு நம்ம நல்லா வளருவாங்க அப்படிங்கிற எண்ணமெல்லாம் விட்டுருங்க. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தோட்டத்தில் வீட்டில் காய்கறி போடுங்க, அதை எடுத்து குழந்தைகளுக்கு சமைச்சு கொடுங்க. அதனால் நல்லா ஹாப்பியாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.